ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி ஒரு சுவையான பன்னீர் மசாலா செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. இப்போ பன்னீர் மசாலா எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அந்த மசாலா வதக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற பன்னீர் துண்டுகளை அதில் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா மசாலா சேர்கிற அளவுக்கு நம்ம நல்லா ஒன்று போல் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பெரட்டி விட்டுக்கோங்க. லைட்டாக இந்த மிளகாத்தூள் வாசனைலாம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இதை ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம இதிலையே இந்த பன்னீர் மசாலா தாளிக்கலாம். அதே ஃபேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு 2 காஞ்ச மிளகாய், 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோம்பு, ஒரே ஒரு பட்டை, 2 ஏலக்காய் போட்டு நம்ம இதை தாளிக்கிறோம். சோம்பு வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஜீரகம் கூட போட்டு தாளிக்கலாம். நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணதை இதில் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா செவக்க வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு செவந்து வந்த உடனே நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கிறோம். அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ரெண்டு தக்காளி நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டு ஒரு நிமிஷம் எண்ணெய் பிரியிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். மூடி வச்சு வதக்கிக்கலாம். நல்லா இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா தக்காளி நல்லா பச்சை வாசனை போய் நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஆச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா இந்த அளவுக்கு வதக்கின உடனே ஒரு 3 ஸ்பூன் தயிர், ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க. இதையும் சேர்த்து நாம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த பன்னீர் மசாலா சப்பாத்தி தோசைக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொத்தமல்லி தழை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம இதை கொதிக்க வைக்கலாம். இப்போ நல்லா சூப்பராகவே இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது கூட இப்போ பன்னீரை சேர்த்துக்க போகிறோம். வறுத்து வச்சுருக்கிற பன்னீரை கொஞ்சம் நல்லா கொத்தமல்லி தழைலாம் போட்டு நம்ம இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பன்னீரில் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் நம்ம வறுத்துருக்கோம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்க்கலை, அதனால் இந்த உப்பு சேர்த்து கலந்து விட்டு பரிமாறிக்கலாம். இப்போ நல்ல ஒரு அருமையான பன்னீர் மசாலா ரெடி ஆகிட்டு
நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.